ஹிஜாபு போட்டுக்கிட்டு நான் மருத்துவத்துறையில மிகப்பெரிய அளவிற்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது திறமை. ஹிஜாபு போட்டுக்கிட்டு நான் ஐஏஎஸ் படிச்சு ஹிஜாபை கலக்க மாட்டேன், முஸ்கான் என்கின்ற மாணவர் இருந்துச்சுல்ல, ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த சங்கிகளும் வந்தாலுமே சரி நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு நான் பள்ளியில் பரீட்சை எழுதிலிருந்து பின்தங்க மாட்டேன் என்று சொல்லி போய் படிச்சால, அதுதான் திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகி நான் அந்த அதே ஹிஜாபில் தான் என்னுடைய ஐஏஎஸ் பணியை கலெக்டர் பணியை செய்வேன் என்று சொன்னால் அது திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் ஏரோப்ளேனை ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா அது திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அளவிற்கு நான் கண்டுபிடிப்புகளை செய்வேன் என்று சொன்னால் அது திறமை. இதுதான் திறமை. இஸ்லாம் யாரையும் தடுக்கவில்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒரு சின்ன விளையாட்டுல இருந்து எந்த ஒன்றிலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஒரு பம்பரத்தை சுத்தி விளையாடுறாங்க, அதுல ஒரு 4 பேர் விளையாடுறாங்க, அந்த ஊருக்கு ஏற்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஒரு நாட்டுல இருக்குன்னா ரூல்ஸ் இருக்கும், நாட்டினுடைய சட்டத்திட்டம் இருக்கு. ஒரு இஸ்லாம் என்று சொன்னால் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகள் என்பது சிலதான், பல உங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. சிலவற்றை மட்டும் தடுக்கப்பட்ட ஹராம் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் சிலவற்றுக்குள் அடங்கிவிடும். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவு இருக்கிறது, எண்ணிலடங்காவது இருக்கிறது. அதை பயன்படுத்தி நல்ல தலைமுறையாக அடுத்த தலைமுறைகளை வார்த்தெடுக்கக்கூடிய அல்லாஹ் வல்லமையும் நமக்கு தந்தருவானா.